ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு ஒரு அருமையான த்ரில்லர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் சொல்லாமல் சொன்னால் தான் கதை இன்னுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் படத்துக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே தாய்லாண்டில் இருக்க ஒரு ஃபுட்பால் டீமை காட்டுறாங்க. அந்த டீமில் 12 பசங்க ஒரு ட்ரைனர்னு சேர்த்து மொத்தம் 13 பேர். அந்த டீமில் இருக்க ஒரு சின்ன பையனுக்கு இன்றைக்கி பர்த்டேன்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகலான்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே இருக்க ட்ரைனரோ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் தான் பொறுப்பு, ஸோ நானும் உங்க கூட வரேன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த டீமில் இருக்க ஒரு சின்ன பையன் எனக்கு வேலை இருக்குது சார், நான் வீட்டுக்கு போகிறேன்னு கோச்சிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாரு. இந்த டீமில் இருக்க மற்ற பசங்களும் கோச்சும் போகிறாங்க பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக சைக்கிளில். ஸோ போகிற வழியில் அங்கே ஒரு குகை இருக்கா, அது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி. ஸோ அங்கே போய் குளிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவங்க உள்ளே போகிறப்ப கிளைமேட் நல்லா தான் இருக்குது. சைக்கிளை வெளில நிறுத்திட்டு அங்கே இருக்க ஒரு கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு குகைக்குள்ளே போகிறாங்க. இவங்க குகைக்குள்ளே போனால் அடுத்த நிமிஷம் கிளைமேட் மாறுது, மழை அடித்து ஊற்றுது, நிற்காம பேஞ்சிக்கிட்டு இருக்கு. நியூஸ்லேயுமே இன்னும் ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து மழை பேஞ்சிக்கிட்டே இருக்கும்னு இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே அப்படியே நைட் ஆயிடுது. குகைக்குள்ளே போன பசங்களுக்கு என்னாச்சுன்னு நமக்கு காட்டல. இங்கே அவங்க பேரண்ட்ஸ்லாம் இன்னும் பசங்க வரலையேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டீமில் இருக்க ஒருத்தவங்க மட்டும் அந்த பார்ட்டிக்கு போகாமல் வந்தான் பார்த்தீங்களா, அவன்கிட்ட மற்ற எல்லாரோட பேரண்ட்ஸும் போய் கேட்குறாங்க எங்கே போயிருக்காங்கன்னு. கேட்குறப்ப இது மாதிரி பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ண போனாங்க, போகிற வழியில் அந்த குகையில் குளிச்சுட்டு போகணுன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னோன்னா உடனே பேரண்ட்ஸ் எல்லாம் 2 காரில் கிளம்பி அந்த குகைக்கு போகிறாங்க. இந்த குகைக்குள்ளே பேரண்ட்ஸ் யாரையும் உள்ளே விடாமல் அங்கே 2 ஆஃபீஸர்ஸ் வந்து நிற்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா மழை தொடர்ந்து பேஞ்சிக்கிட்டு இருக்கிறதுல அந்த குகைக்குள்ளே நிறைய தண்ணி போய் வெளில வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ யாரும் உள்ளே போகக்கூடாது, டூரிஸ்ட்க்கும் அலௌடு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆஃபீஸர்ஸ்க்கு சைக்கிள்லாம் வெளில இருக்கிறத பார்த்துட்டு உள்ள பசங்க மாட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சு ரெஸ்கியூ டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ இவர் தாங்க தாய்லாந்து நாட்டோட நேவி ஆஃபீஸர், அவரும் வந்துடுறாரு. அப்புறம் தாய்லாந்து நாட்டோட கவர்னருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ரெஸ்கியூ டீம் மொத்தமே அங்கே வந்துடுறாங்க. நாட்டில் இருக்க சிறந்த டிரைவர்ஸை வச்சு உள்ள இன்னும் பசங்க இருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக உள்ளே அனுப்புகிறாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் இவங்களால போக முடியுது, அதாவது டி ஜங்ஷன் வரைக்கும் தான் போக முடியுது. பார்ட்டாக பிரித்து வச்சுருப்பாங்க. இதுக்கு மேலே போக முடியல, தண்ணியும் அதிகமாக இருக்குது, போகிற வழியுமே ரொம்ப குறுகலாக இருக்குது, பாறைகள்லாம் நெருக்க இருக்குன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஸோ அங்கே இருக்க பெற்றோர்களுக்குமே ரொம்ப பயமாயிருது, ஐயோ குழந்தைங்க உள்ளே மாட்டிக்கிட்டாங்களேன்னு சொல்லிட்டு. ஸோ நேவி ஆஃபீஸர்ஸ்க்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு பக்கம் மழையை நிற்கிற மாதிரி தெரியல, மழை தண்ணி எல்லாம் அந்த குகைக்குள்ளே இறங்கிக்கிட்டே இருக்குது, தண்ணியோட அளவுமே அதிகமாகிக்கிட்டு இருக்குது. இங்கே நேவி ஆஃபீஸர்ஸ் அப்புறம் கவர்னர் எல்லாமே என்ன பண்ணுறதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மீடியாக்கெலாம் மீடியா ஃபுல்லாக இந்த நியூஸ் காட்டு தீ மாதிரி பரவிக்கிட்டு இருக்கு. ஸோ கவர்னருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நாடு முழுவதும் இருக்க எல்லா நாட்டிலையும் ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லிட்டு ஓப்பனாக ஒரு அழைப்பு விடுறாரு. ஸோ யாராவது வாலண்டியர்ஸ் இருந்தீங்கன்னா வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ தாங்க நம்ம படத்தோட ஹீரோஸை காட்டுறாங்க. ஸோ இவரோட பேர் ஜான், இவர் அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர். இவரோட பேர் ரிக், இவரும் அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர். இவங்க 2 பேரும் சிறந்த டிரைவர்ஸ், இது வரைக்கும் பல பேரை காப்பாற்றிருக்காங்க. இவங்க 2 பேரும் வாலண்டியராக போய் நம்ம அந்த பசங்களை காப்பாற்ற ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு இவங்க உடனே தாய்லாந்துக்கு புறப்படுறாங்க. ஸோ தாய்லாந்துக்கு வந்த ரிக்கும் ஜானும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு குகைக்குள்ளே இறங்குறதுக்காக டைரெக்டாக போகிறாங்க. அங்கே இருக்க நேவி ஆஃபீஸர்ஸோ இவங்களை போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நீர்மட்டம் முன்னாடி இருந்ததை விட இன்னும் அதிகமாகிடுச்சு, போனால் நம்ம உயிருக்கு தான் ஆபத்துன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க நாங்கள் எல்லா சூழ்நிலையுமே தாண்டி வந்துடுவோம், நாங்கள் சிறந்த டிரைவர்ஸ், நல்லா ட்ரெயின் ஆகிருக்கோன்னு சொல்லி ரிக்கும் ஜானும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, தண்ணி ரொம்பவே அதிகமாகிக்கிட்டே இருக்குது. மலை மேலேருந்து பல இடங்களில் துவாரங்கள் வழியாக பெய்கிற மழையெல்லாம் உள்ளே இறங்கிக்கிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு மேலே போக முடியாதுன்னு சொல்லி ரிட்டர்ன் ஆகுறாங்க. இவங்களுமே தாய்லாந்து ஆஃபீஸர்ஸ் எவ்வளோ தூரம் போனாங்களோ டி ஜங்ஷன் அது வரைக்கும் தான் இவங்களாலையும் போக முடியுது. ஸோ ரிட்டர்ன் ஆகிடலான்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகுறப்ப அங்கே ஒருத்தர் மாட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாய்லாந்து கவர்மெண்ட் தான் அங்கே இருக்க நீர்மட்டத்தை குறைக்கிறதுக்காக ஒரு மோட்டார் வச்சு தண்ணியெல்லாம் வேறு வழியில் அனுப்புறதுக்காக அவரை உள்ளே அனுப்பியிருப்பாங்க. ஸோ அவர் தண்ணியெல்லாம் அதிகமாக அவர் உள்ளே மாட்டிட்டு சிக்கி தவிக்கிறாரு. ஸோ உடனே அவருக்கு ஒரு ஆக்சிஜன் டேங்க் கொடுத்து அவரை அழைச்சிட்டு வர பார்க்குறாங்க. அவர் வந்து இது மாதிரி ட்ரெயினில் ஆகலை இல்லையா, தண்ணிக்குள்ளே ரொம்ப நேரம் மூழ்கி நீச்சல் பண்ணுறதுக்கு. ஸோ அவர் ரொம்பவே பயந்துடுறாரு. இதில் ஆக்சிஜன் டேங்கும் வேறு கீழே விழுந்துடுது. ஸோ இவங்க எப்படியோ காப்பாற்றி அந்த ஆக்சிஜன் டேங்கை எடுத்து இவருக்கு மறுபடியும் மாட்டி விட்டு எப்படியோ அழைச்சிட்டு வந்து கரை சேர்த்துடுறாங்க. ஸோ இப்போ தான் ரிக்குக்கு எல்லாம் புரிய வருது. ஸோ அங்கே இருக்க பசங்களை தண்ணியில் நீந்தி அழைச்சிட்டு வர்றது ரொம்பவே கஷ்டம். இவரே இப்படி பயப்படுறாங்கன்னா சின்ன குழந்தைங்க அது ரொம்பவே பேனிக் ஆயிரும் தண்ணியில் மூழ்கி நீந்தி வரத்துக்குன்னு. இவருக்கு ரிஸ்க் கொஞ்சம் புரியுது. ரிக்கும் ஜானும் வந்து
நீங்கள் போன டி ஜங்ஷன் வரைக்கும் தான் நாங்களும் போனோம். உள்ள நிலமை ரொம்பவே மோசமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே இருக்க தாய்லாந்தோட கவர்னரும் இனிமேல் என்னை கேட்காம யாரும் உள்ளே இறங்கக்கூடாது, ஸோ உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் தான் பொறுப்பேற்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிற வரைக்கும் யாரும் உள்ளே அலோவ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு. அடுத்த நாள் பல நாடுகள்லேருந்து வந்த வாலண்டியர் ஆஃபீஸர்ஸோட நம்ம தாய்லாந்து நாட்டு கவர்னர் ஒரு மீட்டிங் நடத்துகிறாரு. அப்போ அங்கே இருக்கவங்க எல்லாருமே உள்ளே போகிறது எங்களோட உயிருக்குமே ஆபத்து, நீர்மட்டம் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது, இப்போ உள்ளே போனோன்னா மழை நின்னாதான் நம்மளால் போக முடியும், மழை நின்னதுக்கப்புறம் உள்ளே உள்ள தண்ணியெல்லாம் மோட்டார் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகிறது தான் சேஃப்டின்னு சொல்கிறாங்க. கவர்னரும் உள்ளே இருக்கவங்களோட உயிர் எவ்வளோ சேஃப்டியோ அதே மாதிரி காப்பாற்ற போகிறவங்களோட உயிரும் ரொம்ப முக்கியம், அதனால் மழை நின்னதுக்கப்புறமே நம்ம ஒரு நல்ல முடிவாக எடுக்கலான்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்படியே கிட்டத்தட்ட 8 நாட்கள் ஆயிடுது. ஸோ குகைக்குள்ளே மாட்டிக்கிட்ட பசங்க 8 நாளாக சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க. ஒரு வழியாக மழையோட அளவுமே குறைய ஆரம்பிச்சிருது. ஸோ உள்ளே உள்ள தண்ணியெல்லாம் மோட்டார் வச்சு வெளியில் அனுப்பலான்னு சொல்லி பிளான் பண்ணால் அங்கே ஒரு சிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா மலையை சுற்றி ஃபுல்லாக விவசாய நிலம் தான் இருக்குது. ஸோ தண்ணியெல்லாம் இந்த சைடு திருப்பி விட்டோம்னா பயிர்கள் எல்லாம் நாசமாயிருன்னு சொல்லிட்டு முதல்ல அந்த விவசாயிகள்கிட்ட போய் பர்மிஷன் கேட்கலான்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க எங்கள் பயிர்கள் நாசமானாலும் பரவாயில்ல, அந்த குழந்தைங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே உள்ள தண்ணி எல்லாத்தையுமே மோட்டார் வச்சு வயல்கள் பக்கம் திருப்பி விடுறாங்க. இங்கே ஒரு பக்கம் குகையில் மாட்டிக்கிட்ட குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட பசங்க நல்லா இருக்கணும், பத்திரமா மீண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு நேவி ஆஃபீஸர்ஸுமே ஒரு சைடு ப்ரே பண்ணுறாங்க பேரண்ட்ஸோட போய். ஒரு வழியாக நிலைமை கைக்குள்ளே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரிக்கும் ஜானும் மறுபடியும் அந்த குகைக்குள்ளே இறங்குறதுக்காக போகிறாங்க. முன்னாடி போன டி ஜங்ஷனை தாண்டி இப்போ உள்ளே போகிறாங்க. மேப்பில் டி ஜங்ஷனை தாண்டி தான் 9th சேம்பரில் வெற்றிடம் இருக்குன்னு காட்டுது. ஸோ இவங்க அங்கே போய் பார்ப்போம், அங்கே குழந்தைங்க இருக்காங்களான்னு பார்ப்போங்கிற ஒரு முடிவோடு தான் போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஒரு டவுட்டும் இருக்குது. 8 நாள் ஆச்சு 9 நாள் ஆச்சு சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க, இவங்க உயிரோடு இருப்பாங்களா இல்லையாங்கிற ஒரு நம்பிக்கையே இல்லாமல் தான் போகிறாங்க. போனால் இவங்களுக்கு பெரிய ஷாக்கு, அங்கே இருக்க எல்லா பசங்களுமே உயிரோட இருக்காங்க. ஸோ அங்கே இருக்க பசங்கள்லாம் எங்களை நீங்கள் காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுவீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு ரிக்கும் ஜானும் எங்கள் 2 பேரால் இப்போதைக்கு முடியாது, நீங்கள் இங்கே பத்திரமா இருக்கீங்கன்னு வெளில போய் இன்ஃபார்ம் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஆளுங்க அவங்களுக்கு வருவாங்கன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு பசிக்குது சாப்பாடு வேணும்னு கேட்டோன்னா அடுத்து அங்கே ஆளுங்களை அனுப்புவோம், அவங்க நாளைக்கு கொண்டு வருவாங்கன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உயிரோட தான் இருக்கீங்கிறதுக்கு சாட்சியாக நான் ஒரு வீடியோவும் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லி எல்லா பசங்களையும் நிற்க வச்சு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போகிறாரு. அந்த வீடியோவை பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். நேவி ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க, அந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே கவர்னர் கூட நம்ம ஹீரோக்கு வாழ்த்து சொல்கிறாரு. அங்கே இருக்க மீடியா பீப்புள் எல்லாருமே ரிக்கையும் ஜானையுமே ஒரு ஹீரோ மாதிரி பார்க்குறாங்க. அந்த மாட்டிக்கிட்ட குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் இவங்களை கடவுளாகவே பார்க்குறாங்க. ஸோ இதுக்கு இடையில ரிக்கும் ஜானும் போய் அந்த நாட்டோட கவர்னரை மீட் பண்ணி இது மாதிரி அந்த பசங்களை காப்பாற்றுறது ரொம்பவே ரிஸ்க்குன்னு சொல்கிறாரு. ஆல்ரெடி குகைக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருந்த உங்கள் ஆள் ஒருத்தரை காப்பாற்றி கூட்டிகிட்டு வரப்போ என்னை கொல்ற ரேஞ்சுக்கு அவன் பயமுடுத்திட்டான். ஸோ அவங்களும் சின்ன பசங்க, அவங்கள இவ்வளோ தூரம் நீந்தி அழைச்சிட்டு வர்றது ரொம்பவே கஷ்டம்னு சொல்கிறாரு. ஸோ அந்த தாய்லாந்து நாட்டோட நேவி ஆஃபீஸர்ஸும் உங்களால் முடியலன்னு சொல்லுங்கள், எங்களால் முடியும், உங்களை விட சிறந்த டிரைவர்ஸ் எங்கள்கிட்ட இருக்காங்கன்னு சொல்லி சவால் விடுறாங்க. அடுத்த நாள் தாய்லாந்து நாட்டோட சேர்ந்த நேவி ஆஃபீஸர்ஸ் அவங்களோட டிரைவர்ஸ் உள்ளே போகலான்ற முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வந்த ரிக்கும் ஜானும் நீங்கள் டி ஜங்ஷன் வரைக்கும் தான் போயிருக்கீங்க, அதுக்கப்புறம் போகிற வழியில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது, நான் வேணால் அந்த வழிகளை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உள்ளே போகிற ஆஃபீஸர்ஸுக்கு அந்த வழியில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு சொல்லி ஒரு மேப்பில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் எல்லா ஆஃபீஸர்ஸுமே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க அந்த பசங்களை கூட்டிகிட்டு வரதுக்காக ஆக்சிஜன் டேங்க்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு. ஸோ ரிக்கு சொன்ன மாதிரியே உள்ளே இருக்க பாதை ரொம்பவே குறுகலாகவும் மழை தண்ணி அதிகமாகவும் தேங்கி இருக்கு. ஸோ எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தைங்க இருக்க இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்புறமா தான் இவங்களுக்கு ஒன்று புரியுது, இந்த குழந்தைங்களை வெளில அழைச்சிட்டு போகிறதுக்கான ஆக்சிஜன் டேங்க் இவங்கள்ட்ட இல்லை, ஆல்ரெடி இவங்க உள்ளே வந்ததுலேயே பாதி ஆக்சிஜன் காலியாக இருக்கும். ஸோ திரும்ப போகிறதுக்கு கூட இவங்கள்ட்ட ஆக்சிஜன் கம்மியாக தான் இருக்குது. அதனால் இங்கே வந்த ஆஃபீஸர்ஸ் பாதி பேர் நாங்கள் இந்த பசங்களோடய இருக்கோம், நீங்கள் யாராவது ஒருத்தர் மட்டும் இருக்க ஆக்சிஜன் டேங்கை எடுத்துக்கிட்டு உள்ளே இருக்க நிலமையை வெளில எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆஃபீஸர்ஸ் உள்ளே வரப்போ கொஞ்சம் ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, அதை எல்லாருக்குமே ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க. அப்புறம் பசங்களோட ஹெல்த்தையும் செக் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப வீக்காக இருக்காங்க, அந்த பசங்க இருக்க இடத்துல ஆக்சிஜனோட லெவலுமே ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரமே இவங்களை காப்பாற்றி ஆகணும், இதுக்கு மேலே இங்கே வச்சுருந்தா இவங்க உயிருக்கு ஆபத்துன்னு இவங்களுக்கு புரியுது.
ஸோ உள்ளே இருக்க ஆஃபீஸர்ஸில் ஒருத்தர் மட்டும் வெளியில் வந்து உள்ளே இருக்க நிலமையெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ இப்போ தான் இதோட சீரியஸ்னஸ் எல்லாருக்குமே புரியுது. ஸோ என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. மறுபடியும் மழையும் வேறு அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ டெய்லி ஒரு டிரைவர் மட்டும் உள்ளே போய் அங்கே இருக்க மக்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. இது மாதிரி நாட்கள் போய்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 12 நாள் ஆயிடுச்சு. இப்படியே சீனை கட் பண்ணி ரிக்கையும் ஜானையும் காட்டுறாங்க. ரிக் சொல்கிறாரு ஜான்கிட்ட எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, அந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நம்மளோட டாக்டர் ஃப்ரெண்ட் இங்கே வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவரையுமே இங்கே வர வச்சிடுறாங்க. ஸோ அந்த குகையும் காட்டி உள்ளே மாட்டிக்கிட்ட குழந்தைங்களோட நிலைமையை அந்த டாக்டருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, அனஸ்தேசியா அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்து அந்த குழந்தைங்கள மயக்கமாக்க வச்சு நம்ம அந்த குழந்தைங்கள நம்ம முதுகில் கட்டி அழைச்சிட்டு வந்துடலாம். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி அனஸ்தேசியா கொடுத்தாச்சுன்னா நம்ம ஒரு ஆக்சிஜன் டேங்கை எடுத்துகிட்டு வர மாதிரி ஈஸியாக அந்த குழந்தைங்கள வெளில அழைச்சிட்டு வந்துடலாம். ரிக்கு ஒரு ஐடியா சொல்றாரு. இந்த டாக்டர் நீ என்ன சொல்லிட்டு இருக்க, இது எவ்வளோ பெரிய ரிஸ்கான காரியம் தெரியுமான்னு சொல்றாரு. ஸோ குழந்தைங்களுக்கு அனஸ்தேசியா அதிகமானாலும் பிரச்சனை, கம்மியானாலும் பிரச்சனை, அதுவும் அனஸ்தேசியா கொடுத்து தண்ணிக்குள்ளே இவ்வளோ நேரம் மூழ்கி அழைச்சிட்டு வர்றது ரொம்பவே டேஞ்சர், அவங்க உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லி ஒத்துக்க மாட்டுறாரு. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணி தாய்லாந்து நாட்டு நேவி ஆஃபீஸர்ஸ் டெய்லியும் கொண்டு போய் ஃபுட்டு கொடுத்துட்டு வராங்க இல்லையா, அப்படி ஃபுட்டு கொடுக்க போன 2 பேரில் ஒருத்தரோட ஆக்சிடென்ட் டேங்கு அந்த பாறைகளுக்கு இடையில சிக்கிக்கிட்டு கலண்டுருது. ஸோ அவர் மூச்சு திணறி அங்கேயே இறந்துடுறாரு. ஸோ ஃபுட்டு கொண்டுட்டு பின்னாடி வந்தவர் அவரை பார்த்து வெளியில் அழைச்சிட்டு வந்து செக் பண்ணி பார்த்தா அவருக்கு உயிர் போச்சுன்னு தெரியுது. ஸோ இப்போ இறந்து போனவரும் தாய்லாந்து நாட்டை சேர்ந்த சிறந்த டிரைவர். ஸோ அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே வருத்தமாகுது. ஸோ இது வரைக்கும் உள்ளே போனவங்களில் யாருமே இறக்கல, இப்போ ஒரு உயிர் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. கவர்னருமே கொஞ்சம் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. இதுக்கிடையில் அந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸும் வந்து கவர்னர்கிட்ட சண்டை போடுறாங்க. எங்கள் குழந்தைங்களை கண்டுபிடிச்சிட்டிங்க, இன்னும் ஏன் வெளியில் கொண்டு வராமல் இருக்கீங்கன்னு சொல்லி ரொம்பவே வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. குழந்தைங்களை காப்பாற்ற வேறு வழியே இல்லைன்னு தெரிஞ்சு ரிக்கு, ஜான் அப்புறம் அந்த டாக்டர் எல்லாரும் போய் கவர்னர்கிட்ட அவங்களோட பிளானை சொல்கிறாங்க. இது மாதிரி குழந்தைங்களுக்கு அனஸ்தேசியா கொடுத்து நாங்கள் அழைச்சிட்டு வரோன்னு சொல்லிட்டு. ஸோ கவர்னருக்குமே குழந்தைங்களை காப்பாற்ற வேறு வழி எதுவுமே தெரில. ஸோ இதுதான் ஒரே வழி. ஸோ இதில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கான பழியை நான் ஏற்றுக்கிறேன், இதில் சக்ஸஸ் வந்தால் இது இந்த டீம் ஃபுல்லாகவே போகட்டும் அப்படின்னு சொல்லி கவர்னர் இதுக்கு ஒத்துக்கிறாரு. ஸோ இந்த சீக்ரெட் ஆப்ரேஷன் வெளில யாருக்குமே தெரியக்கூடாது, குழந்தைங்களுக்கு அனஸ்தேசியா கொடுத்து தான் காப்பாற்றுறோன்னு மீடியாக்கோ பேரண்ட்ஸ்க்கோ யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு கவர்னர் சொல்கிறாரு. ரிக் மற்றும் ஜான் இல்லாமல் அவங்க கூட இன்னும் பல ட்ரைனர்ஸ் உள்ளே போக ரெடி ஆகுறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே டாக்டர் வந்து ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காரு, எப்படி உள்ளே இருக்க குழந்தைங்களுக்கு அனஸ்தேசியா கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு தேவையான ஆக்சிஜன் டேங்க்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு உள்ளே போகிறாங்க. இவங்க நினச்ச மாதிரியே குழந்தைங்க இருக்க இடத்துக்கு பத்திரமா சேஃபாக வந்துடுறாங்க. ஸோ அங்கே இருக்க ஒரு குழந்தைக்கு ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விட்டுட்டு அனஸ்தேசியாவும் கொடுத்துட்டு ஆக்சிஜன் டேங்கை மாட்டி விட்டுட்டு அவன் மயக்கமாக இருக்க நிலையில் தண்ணிக்குள்ளே மூச்சு விடுறானான்னு செக் பண்ணிவிட்டு அவனை வெளில அழைச்சிட்டு போகிறாங்க. வெளில போனதுக்கப்புறம் மெடிக்கல் டீம்ஸ் எல்லாருமே அங்கே வந்துருக்கு. ஸோ பத்திரமா குழந்தைய யாருக்கும் தெரியாமல் ஹாஸ்பிட்டலுக்கும் அழைச்சிட்டு போகிறாங்க. ஸோ அவன் ரொம்பவே சேஃபாக இருக்கான்னு தெரிய வந்ததுக்கப்புறம் அடுத்த குழந்தையும் அழைச்சிட்டு போகிறாங்க. அதே மாதிரி இவங்களால ஃபஸ்ட் நாள் 3 குழந்தைங்கள தான் காப்பாற்ற முடியுது. ஸோ அடுத்த நாள் 3 குழந்தைங்கன்னு சொல்லி இந்த மீட்பு பணி 3 நாட்களுக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இவங்க மீட்பு பணியில இடையில பல இன்னல்கள் வந்தாலும் எல்லா குழந்தைகளையுமே பத்திரமா வெளியில கடைசியா கொண்டு வந்துடுறாங்க. லாஸ்ட் நாள் கூட மழையினோட அளவு அதிகமாகுது, இருந்தாலும் பல இடத்துல மோட்டர் வச்சு தண்ணியை வெளில அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால இவங்களுக்கு ரிஸ்க் குறைவாகவே இருக்கு. ஸோ எல்லா குழந்தைகளையுமே பத்திரமா வெளிலே அழைச்சிட்டு வந்து பேரண்ட்ஸ் யாருக்குமே காட்டாம டைரக்டா ஆம்புலன்ஸ்ல ஏற்றி ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க. ஆக்சுவலி இந்த படம் ஒரு கற்பனை கதை கிடையாதுங்க, இது மாதிரி நிஜமாவே நடந்திருக்கு. ஸோ உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட படம் தான் இது. கோச் உட்பட எல்லா குழந்தைகளும் பத்திரமா மீட்கப்பட்டதுக்கு அப்புறம் மீடியா பீப்பிள்கிட்ட கவர்னர் பேட்டி கொடுக்குறாரு. ஸோ இந்த குழந்தைகளை பத்திரமா காப்பாற்றினதுக்கு மொத்தம் 12 நாடுகள் ஹெல்ப் பண்ணாங்க. வாலண்டியர்ஸாக வந்து அவங்க யாருமே பணம் எதுவுமே கேட்கல, வாலண்டியர்ஸாக வந்து அவங்க காப்பாற்றி கொடுத்தாங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றின்னு சொல்லி மீடியாவில் இன்டர்வியூ கொடுக்குறாரு. அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம், எல்லாருமே பத்திரமா காப்பாற்றியாச்சேன்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் தாய்லாந்து நேவி ஆஃபீஸர்ஸ் டீமுக்கெல்லாம் ஒரு வருத்தம், நம்ம ஆளுங்களில் சிறந்த டிரைவர் ஒருத்தர் இறந்துட்டாரேன்னு சொல்லிட்டு. இங்கே ரிக்கும் ஜானுமே வீட்டுக்கு கிளம்புறாங்க. எல்லாருமே அவருக்கு வாழ்த்துக்களையும் சொல்கிறாங்க. பேரண்ட்ஸ்லாம் நன்றி உணர்வோடு பார்த்து நன்றியும் சொல்கிறாங்க. ஸோ ரிக்கும் ஜானும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கும் போகிறாங்க. இங்கே இருக்க பேரண்ட்ஸ் எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் அவங்களோட குழந்தைங்களை பார்க்குறதுக்காக போகிறாங்க. ஸோ இதோட இந்த படம் முடியுது. என்னோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.